ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மியூசிக் டைரக்டரான ஜிவி பிரகாஷும் அவங்களுடைய ஒய்ஃப் சைந்தவியும் பிரிய போறதா சொல்லி நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இதனால அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இது வதந்தி நினைச்சிட்டு இருக்க எல்லாருக்கும் அவங்க ரெண்டு பேருமே இதை அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழ் சினிமால பிரபலமான செலிபிரிட்டி கப்பிள்ஸான இவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய 11 ஆண்டுகால திருமண வாழ்க்கைய முடிவுக்கு வந்துருச்சு சொல்லி இருக்கிறாங்க. ரொம்பவும் பிரபலமான மியூசிக் டைரக்டரான ஜிவி பிரகாஷ் அவர்கள் இப்ப நடிகராகவும் மாறி ரொம்பவும் பிஸி ஆயிட்டாரு. சிங்கரான சைந்தவியும் ஜிவி பிரகாஷும் ஸ்கூல் மேட்ஸா இருந்த காலத்துல இருந்தே ஒருத்தரை விரும்பிட்டு வந்திருக்காங்க. ஆனா கேரியர்ல சாதிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் செஞ்சுக்கிறதா முடிவுல இருந்த இவங்க 2013 வருஷம் தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் அன்மீன்ற பேர்ல ஒரு மகளும் இருக்கிறாங்க. நாங்க ரெண்டு பேருமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிய போறதா அவங்களுடைய சமூக வலைதளங்கள்ல போஸ்ட் பண்ணிட்டு வராங்க. இதனால அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கு ரிப்ளையா இவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் ஜிவி பிரகாஷோட மியூசிக்ல சைந்தவி பாடின பாடல்கள் எல்லாத்தையுமே டேக் பண்ணி இது மாதிரியான ஒரு காம்போ இனிமே கிடைக்கவே கிடைக்காதான்னு சொல்லி பதிவிட்டுட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பல பாடல்களுக்கு உயிர் கொடுத்திருக்காங்க. அதுலயே ரொம்பவும் முக்கியமானது உதயம் NH4 அப்படின்ற படத்துல யாரோ இவன் பாட்டுக்கும், அப்புறம் தளபதியுடைய யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது அப்படின்ற பாடலும், இவரும் இது என்ன மயக்கம் பாடத்துல இரவாக நீ பாடலும், ரிஷா இல்லனா நயன்தாரா படத்துல என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற பாடல்கள் எல்லாமே இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இணைந்து பாடிய பாடல்கள். பள்ளி காலத்துல இருந்தே தொடங்கிய இந்த காதல் இப்போ திடீர்னு முடிவுக்கு வந்துருச்சேன்னு சொல்லி அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.